Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நாம பார்க்க போற உண்மை சம்பவம். ஆக்சுவலி இந்த உண்மை சம்பவத்தை பத்தி நான் ஒன்லைன் ஸ்டோரி சொல்ல போறதில்லை, ஆனா கண்டிப்பா நீங்க ஸ்பெண்ட் பண்ற இந்த ஒரு டைம் உங்களுக்கு ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா வழக்கம் போல உங்களுக்காக ஒரு நல்ல உண்மை சம்பவத்தோட தான் இப்ப நான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையில த்ரில்லிங் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஒரு பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவருடைய நேம் ஹரிபிரசாத். இவர் கேரளா பாலக்காடு சேர்ந்தவர். பாலக்காடு கேரளா பார்டர் அண்ட் தமிழ்நாடு பார்டருக்கு பக்கத்தில் தான் இருந்துட்டு இருக்கு. அங்க இருந்து தான் இந்த ஒரு சம்பவத்தை ஹரிபிரசாத் அப்படின்றவரும் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த திகில் பயங்கர சம்பவம் ஹரிபிரசாத் இவருக்கும் நடந்திருக்கு. இவரு கூட இருந்த இவருடைய 5 நண்பர்கள், ஸோ மொத்தமா ஹரிபிரசாத்தோட சேர்த்து 6 பேருக்கு தான் இந்த பயங்கர சம்பவமும் நடந்திருக்கு. சரியா 2018 கேரளால இருக்கிற பாலக்காடு அண்ட் இப்ப நடந்த இந்த ஒரு சம்பவம் கேரளா பாலக்காடு இந்த ஏரியால இருக்கிற மீனாட்சிபுரம் அப்படின்ற ஒரு சரௌண்டிங்ல தான் நடந்திருக்கு. அந்த சம்பவம் நடக்கும்போது ஹரிபிரசாத் இவரும் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கும் போயிட்டு இருக்காரு. அந்த ஸ்கூல்ல இருந்து ஹரிபிரசாத் இவருக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. மொத்தமா 5 பேரும், ஹரிபிரசாத் இவரோட சேர்த்து 6 பேரு. ஸோ இந்த 6 பேரு இவங்களுக்கு தான் அந்த திகில் சம்பவம் இவங்க லைஃப்லயும் நடந்திருக்கு. அந்த 2018 அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹரிபிரசாத் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரெகுலரா வேலைக்கும் போயிட்டு இருக்காங்க. என்னதான் ஹரிபிரசாத் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேலைக்கு போனாலும் அவங்க அந்த வேலையை பங்க் பண்ணிட்டு அடிக்கடி வெளியில சுத்துறதா இருக்கட்டும், அந்த சரக்கு அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களும் பண்ணிட்டு இருக்க. ஆனா இந்த டீம்ல ஒரே ஒரு நண்பர் மட்டும் ரொம்பவே பயத்தோட இருப்பாரு. அவரு யாருன்னு பாத்தீங்கன்னா ஆபின்றவரு. அவருக்கு வேலையை விட்டு லீவ் போடுறதுனா பயம், அந்த வீட்டுல பர்மிஷன் இல்லாம வெளியில போடுறதுனா பயம். ஏன்னா வீட்லயும் திட்டுவாங்க, ஆபீஸ்லயும் திட்டுவாங்க அப்படின்னு ஆல்மோஸ்டா ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த பங்க் பண்ணிட்டு வெளியில போறதா இருக்கட்டும் அண்ட் நைட் டைம்ல வெளியில போறதா இருக்கட்டும், இதெல்லாம் டோட்டலா அவாய்ட் பண்ணிடுவாரு. லீவ் டைம்ல மட்டும்தான் பயந்திருக்கிற ஆபி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து வெளியில போவாரு. ஆனா இத்தனை நாள் வராத ஆபி அவரும் ஒரு நாள், டேய் இன்னைக்கு உங்க கூட நான் வெளியில வரேன் அப்படின்னு அவரும் சொல்றாரு. அந்த ஒரு நாள் ஒரு இரவு சமயமா இருக்கு. அதுவும் 2018 பிப்ரவரி மாசம். சொல்ல போனா மகா சிவராத்திரி அன்னைக்கு மோஸ்டா நிறைய பேர், இந்துக்கள்ல நிறைய பேர் நைட்டு தூங்கக்கூடாது அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. நிறைய பேர் தூங்க மாட்டாங்க. அதே போலதான் ஹரிபிரசாத் அண்ட் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பிளான் பண்றாங்கன்னா, டேய் எங்க வீட்டுல யாருமே இல்லை, எல்லாருமே எங்க வீட்டுக்கு வந்துருங்க, நைட்டு வெளியில போகலாம், அப்படி இல்லைன்னா எங்க வீட்டுல நல்லா பார்ட்டி ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு விஷயத்த அந்த 6வது ஃப்ரெண்டான அபி அவரும் கேட்கிறாரு, டேய் நானும் உங்க கூட வரேன்டா அப்படின்னு சொல்ல. ஆனா இந்த ஒரு விஷயத்த கேட்ட கூட இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, என்னடா இவன் இத்தனை நாள் கூப்பிட்டு இவன் வரமாட்டேன்னா வீட்டில் அம்மா திட்டுவாங்க, லீவ் போட முடியாது அப்படின்னா இப்போ நம்ம கூட பார்ட்டி சரக்கு அடிக்கிறதுக்குலாம் வரேன்றான். என்ன அதிசயம், டேய் நீலாம் ஒன்றும் வர வேண்டாம், இன்கேஸ் நீ எங்க கூட வந்து உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, நீ செத்து போயிட்டுனா உங்க வீட்டில் யார் பதில் சொல்றது அப்படின்னு சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவரை கிண்டல் பண்றாங்க. சீரியஸாலாம் இல்லை, ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் எப்பா இப்பவாச்சும் ஒத்துக்கிட்டானே அப்படின்னு அந்த 6வதா இருக்கிற அவரையும் சரிடா இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு ஹரிபிரசாத் இவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே அந்த சிவராத்திரி அன்னைக்கும் இந்த 5 பசங்களும் ஹரிபிரசாத் இவரோட வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இப்படி எல்லாருமே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், டேய் பார்ட்டி வீட்டுலலாம் இல்லை, நம்ம வெளியில போகலாம் அப்படின்னு ஹரிபிரசாத் இவரும் சொல்ல, சரிடா எங்க போறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது, இப்ப நாம எங்க அப்பா அம்மா வீட்டுல யாருமே இல்லை, அப்பாவோட ஆட்டோ வீட்டுல தான் இருக்கு, அந்த ஆட்டோவை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஹரிபிரசாத் அவங்க அப்பா ஒரு ஷேர் ஆட்டோ, அதாவது நம்ம சென்னையில டாடா மேஜிக், இதை வந்து ஷேர் ஆட்டோவை ஓட்டிட்டு இருப்பாங்க. இதே கேரளால பெட்டி ஆட்டோ அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அந்த வண்டியை தான் ஹரிபிரசாத் அவங்க அப்பா ஓட்டுறாரு. ஸோ இப்போ வீட்டுல யாருமே இல்லைல்ல, அந்த வண்டியும் வீட்டுல இருக்க ஹரிபிரசாத் இவருக்கும் அந்த ஷேர் ஆட்டோவை நல்லாவே ஓட்ட தெரியும். இதனால எல்லாருமே ஆட்டோவில் ஏறிக்கிறாங்க. ஹரிபிரசாத் இவர் தான் அந்த ஆட்டோவை எடுத்துட்டு டைரக்டா எங்க போறாங்கன்னா சாப்பாடும் வாங்குறாங்க. சாப்பாடு வாங்கிட்டு டைரக்டா ஒயின் ஷாப்புக்கும் போறாங்க. சரக்கெல்லாம் வாங்கி வண்டியில ரொப்பிட்டு அங்க இருந்து அவங்க ஏரியா பக்கத்துல இருக்கிற ஒரு சுடுகாட்டுக்கும் போறாங்க. இந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு சாப்பிடலான்னு போது கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, டேய் இந்த இடம் வேணாண்டா,
இந்த இடம் என்னவோ ஒரு மாதிரி பேட் வைப்பா இருக்கு, அது இல்லாம கொஞ்சம் பயமா இருக்கு, நம்ம நிம்மதியா என்ஜாய் பண்ணலாம், தயவு செஞ்சு இந்த இடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது ஹரிபிரசாத் இவரும் சரி இந்த இடம் வேணா வேற எங்க போறது அப்படின்னு அவரும் யோசிக்க அப்பதான் அவருக்கும் ஒரு இடம் ஞாபகம் வருது. பாலக்காடுல ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஒரு இன்ஸ்டிடியூட்டும் இருக்கு. பட் அந்த காலேஜோட நேமா சொல்ல வேண்டாம், ஏன்னா இப்பவும் ரன்னிங்ல தான் இருக்கு. அந்த காலேஜுக்கு அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆறும் இருக்கு. அந்த இடத்துல நல்ல ஸ்பாட்லாம் இருக்கு. ஸோ இப்படியே அந்த ஷேர் ஆட்டோவை அந்த இடத்துல அந்த ஆத்துக்கு பக்கத்துல நிறுத்திடுறாங்க. வண்டியை விட்டு இவங்க வெளியில வந்து கீழே உட்காந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஏன்னா அந்த ஆட்டோல 6 பேர் உட்காரத்துக்கு நல்லாவே இடம் இருக்கும். இப்படி 6 பேருமே பின்னாடியே உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு அந்த இடத்துல பரோட்டா பீஃப் கறி, கேரளானாலே கண்டிப்பா பரோட்டா பீஃப் கறி ரொம்பவே ஃபேமஸ்ல, அதனால இவங்களும் பரோட்டா பீஃப் கறியும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கூடவே கொஞ்சம் சரக்கு சாராயமா வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல 6 பேருமே அந்த பரோட்டா பீஃப் கறியும் சாப்பிடுறாங்க. கூட கொஞ்சம் மது குடிச்சிட்டும் இருக்காங்க. ஆனா இந்த 6 பேர்ல 2 பேர் குடிக்க மாட்டாங்க. அது யாருன்னா இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண ஹரிபிரசாத் அண்ட் இன்னொரு நண்பர். இவங்க 2 பேருக்குமே குடிக்கிற பழக்கம் இல்லை. அதனால அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா மற்ற 4 ஃப்ரெண்ட்ஸுங்க நல்லா குடிச்சிட்டு இருக்க, அதுவும் எதிர்க்க இந்த சைட்ல 3 பேர் இந்த சைட்ல 3 பேர் அப்படின்ற மாதிரி அந்த ஆட்டோலயே உட்காந்து சாப்பிட்டுட்டும் இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஹரிபிரசாத் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இப்படி உட்காந்துட்டு இருக்காங்கன்னா மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கிற 3 ஃப்ரெண்ட்ஸும் இந்த சைட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த இடத்துல இருந்து பார்த்தா இந்த சைட்ல காடுலாம் தெரியும். ஆனா ஹரிபிரசாத் இவங்க பாக்குற இந்த ஒரு பார்வையில காடுலாம் அந்த அளவுக்கு தெரியாது. அப்ப இந்த இடத்துல ஹரிபிரசாத் இவருக்கு எதிர்க்க இருக்கிற அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே அப்படியே குடிச்சிட்டு ஹரிபிரசாத் அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த இடத்த, அதாவது அந்த காட்டை ஒரு மாதிரி பாக்குறாங்க. அந்த சைட்ல தான் அந்த ஆறும் இருந்துட்டு இருக்கு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா ஒரு மாதிரி பாக்குற அப்படின்னு ஹரிபிரசாத் இவரும் கேட்க, டேய் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா திரும்பி பாருங்க, நமக்கு பின்னாடி அந்த ஆத்துக்கிட்ட தூரத்துல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க சிகரெட் பிடிச்சிட்டு வர மாதிரியே இருக்கு. ஆனா அவங்கள பாக்குறதுக்கு ஆம்பளையா இல்ல பொம்பளையான்னு தெரியல, பாக்குறதுக்கு பொம்பளை மாதிரி தான் இருக்கு, கொஞ்சம் என்னன்னு பாருங்கடா அப்படின்னு அந்த பார்த்த நண்பர் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்ல எல்லாருமே திரும்பி அந்த இடத்துல பாக்குறாங்க. அப்ப பார்க்கும்போதும் இவங்களுக்கும் கிளியரா தெரியுது, தூரத்துல ஒருத்தவங்க அந்த நெருப்பு கங்கு, கண்டிப்பா அது சிகரெட்டா தான் இருக்கும், யாரோ சிகரெட் பிடிச்சிட்டும் வராங்க. ஆனா அவங்களுடைய உடல் அமைப்பு பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வருது. ஏன்னா இந்த சமயம் இந்த இடத்துல ஆளுங்க யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு ஹரிபிரசாத் இவருக்கும் நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த ஆத்துக்கிட்ட இருந்து யார் வரா அப்படின்னு நல்லா ஒத்து பார்க்கும்போது தான் இன்னொரு விஷயம் இவங்களுக்கும் புரிய வருது. அங்க நடந்து வர அந்த பெண் நடந்து வரல, இந்த தண்ணியில மிதங்கிட்டே வந்தா, அதாவது காத்துல மிதங்கிட்டே வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத எல்லாருமே பார்த்து கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹரிபிரசாத் இவருக்கு தோன்ற விஷயம்னா உண்மையிலே அங்க வர்றது யாராச்சும் ஒரு லேடி, ஒரு பெண், மனுஷங்களா இருந்தா கண்டிப்பா நமக்கு பிரச்சனை. ஏன்னா நம்ம இந்த இடத்துல உட்காந்து சரக்கு அடிக்கிறத பார்த்தாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை ஆகும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு பயம் இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துல அவர் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லாருக்குமே கிளியரா தெரியுது வரது ஒரு பெண் தான், ஆனா உயிரோட இருக்கிற பெண் கிடையாது, இது ஏதோ அமானுஷ்யம் அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துல இந்த கல் பாறங்கள் எல்லாம் நிறையவே இருக்கு. அந்த கல்லு மேல ஏறினாங்கன்னா அந்த ஏத்த இறக்கும் நல்லாவே தெரியும். ஆனா அது எதுவுமே இல்லாம அந்த காத்துலயே மிதங்கிட்டு வந்தா அந்த ஒரு ஃப்ளோ இருக்கும் பாத்தீங்களா, அதை எல்லாருமே பார்த்து பயப்படுறாங்க. அந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டே டே வண்டி ஏறா ஹரி வண்டி ஏறா அப்படின்னு சொல்ல ஹரிபிரசாத் இவரும் அந்த பின் சீட்ல இருந்து அப்படியே முன் சீட்டுக்கு மாறி அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுக்கிறதுக்கும் முயற்சி பண்றாரு. இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஹரிபிரசாத் இவருக்கு ஒரு விஷயமே ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்னன்னா எதிர்க்க வர்றது கொஞ்சம் தூரத்துல வர்றது வந்து உண்மையிலேயே ஒரு பேய் அப்படின்னு கிளியரா தெரியுது. அப்ப ஹரிபிரசாத் அவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஆனமலை மாசாணியம்மன் கோவில்ல பூசாரியும் இருக்காரு. அவரு ஒரு விஷயம் சொன்னதான் ஹரிபிரசாத் இவரும் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா இந்த பேய்கள்லயே 2 வகை இருக்கு, ஒன்னு நல்ல பேய் ஒன்னு கெட்ட பேய். நல்ல பேய் நம்ம பக்கத்திலே இருந்தாலும் ஒரு மனுஷன் மாதிரி தான் ஃபீல் ஆகும். இதுவே தெரியாதனமா நாம ஒரு கெட்ட பேய் கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா அது நம்மள எரிச்சிரும், ஏன்னா அது வாயிலிருந்து நெருப்பு தான் வரும் அப்படின்னு இந்த மாதிரி சொன்ன விஷயத்த இப்ப ஹரிபிரசாத் இவருக்கும் சடனா ஸ்ட்ரைக் ஆகுது. அதுவும் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா தூரத்துல வந்துட்டு இருந்த அந்த பெண் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கிட்ட வந்துட்டாங்க. அவங்க தூரத்துல இருந்து வரும்போது சிகரெட் பிடிச்சிட்டு வந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கே தெரியுது அது சிகரெட் பிடிக்கிற நெருப்பு கிடையாது, அவங்க வாயிலிருந்து இந்த நெருப்பு வர்றத அவரும் அப்பதான் பார்த்தா அவருக்கு அடிவயிரெல்லாம் கலங்கவும் ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தனா நம்ம மொத்த சோழியும் முடிஞ்சிடும் அப்படின்னு அவரும் வண்டி ஸ்டார்ட் பண்றாரு.
இந்த இடத்துல வண்டி ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனால் வண்டிலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கியரை போட்டு வண்டியை திருப்பி அந்த இடத்த விட்டு திருப்பி போயிட்டே இருக்காங்க. அந்த இன்ஸ்டியூட், அந்த அக்ரிகல்ச்சர் காலேஜ் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தாண்டி போகிறாங்க. கொஞ்சம் முன்னாடி போனால் ஒரு ஜங்ஷனும் வரும், எப்படியாச்சும் வேகமாக போகலாம் அப்படின்னு இவங்களும் போயிட்டே இருக்காங்க. இப்படி இவங்க இந்த இடத்த விட்டு வேகமாக போயிட்டு இருக்கும்போது இந்த வண்டியில் இருக்கிற ஒரு நண்பர் கொஞ்சம் அந்த பேய் இருக்கிற அந்த இடத்த கொஞ்சம் தாண்டினதுக்கு அப்புறம், டேய் அது பேய்லாம் இல்லடா, ஏதோ ஒரு பொண்ணு தான், நீ வண்டி நிறுத்து, அந்த பொண்ணுகிட்ட பேசலாம் அப்படின்னு இவரும் போதையில சொல்றாரா இல்ல நார்மலா சொல்றாரா அப்படின்னு தெரியல. ஆனா வண்டியில இருக்கிற மொத்த எல்லாருமே பயங்கரமா பயந்துருக்காங்க. இவன் என்னடா லூசு மாதிரி விளையாட்டு இருக்கான் அப்படின்னு அந்த நண்பரை திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹரிபிரசாத் இவரும் வண்டியை நிறுத்துற மாதிரிலாம் இல்லை, வண்டியை முடிஞ்ச வரைக்கும் வேகமாக தான் ஓட்டிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ரோடு கொஞ்சம் சரி இருக்காது, இதனால இவங்க நினைக்கிற அளவுக்கு வேகத்திலாம் போகவும் முடியாது. அப்ப ஹரிபிரசாத் வண்டி ஓட்டினபடியும் சைட் மிரர் அந்த கண்ணாடியில பாக்குறாரு, அந்த உருவம் நம்ம துரத்திட்டு வருதா என்ன அப்படின்னு. அப்படி அந்த கண்ணாடியில பார்க்கும்போது உண்மையிலே இவங்க எதிர்பார்த்த விஷயம் தான் நடக்குது. அது என்னன்னா, பின்னாடி அந்த உருவம் இவங்களை துரத்தி வந்துட்டும் இருக்கும். அதுவும் ஓடிலாம் வரல, காத்துல மிதந்து வர்ற மாதிரி இவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கு. இதை மற்ற ஃப்ரெண்ட்ஸும் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்த உடனே பயத்துல அப்படியே எல்லாருமே குனிஞ்ச மீனிக்கும் அந்த சீட்டிலையும் உட்காந்துக்கிறாங்க. ஹரிபிரசாத் இவரும் வேகமா ஓட்டலான்னு ட்ரை பண்ணும்போது இவங்க வண்டியை விட வேகமா அந்த உருவமும் வருது. வந்தது மட்டும் இல்லாம இவங்க வண்டிக்கு பின்னாடி ஒரு டோரும் இருக்கும். சடனா அந்த டோர் மேல எகிரி வந்து அப்படின்னு உட்காந்துருக்கும். இதை பார்த்த இந்த வண்டியில இருக்கிற எல்லாருமே அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த உருவம் வண்டியில உட்காந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அந்த உருவத்தை ரொம்ப பக்கத்துல பாக்குறாங்க. ஹரிபிரசாத் இவரும் பாக்குறாரு. அப்பதான் அவருக்கே தோணுது, இது உண்மையிலேயே ஆணா பெண்ணா? முடிலாம் பார்க்கறதுக்கு நல்லா அதிகமா இருக்கும். அந்த கண்ணுல கருவிழி அப்படின்றது இல்லையே, ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளையா இருக்கே. அண்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு குரங்கு மாதிரி உட்காந்துட்டு இருக்கே அப்படின்னு இவரும் பாக்குறாரு. ஒரு லெவலுக்கு அப்புறம் டவுட் வருது, உண்மையிலே குரங்கு தான் உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு. ஆனா இங்க உட்காந்துட்டு இருக்கிறது குரங்கான்னு கேட்டீங்கன்னா குரங்குல இல்ல, உண்மையிலே பேய் தான் உட்காந்துட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹரிபிரசாத் பல கடவுளோட பேரை சொல்லி வேண்டவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல இவரை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஹரிபிரசாத் இவருக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமா இல்லை. ஏன்னா இவர் ஒரு கம்யூனிஸ்ட். மோஸ்டா கேரளாவில் இந்த கம்யூனிஸ்ட் கொள்கையை வந்து நிறைய பேர் பின்பற்றுவாங்க. அதே போலதான் ஹரிபிரசாத் இவரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக இருந்திருக்காரு. ஆனா இப்போ அந்த இடத்துல ஒரு உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஹரிபிரசாதா இருக்கட்டும், கூட இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே பயங்கரமா ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த வண்டி இருந்ததுக்கு அப்புறம் நகரில் எல்லாருமே அந்த உருவத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கும் போதும் திடீர்னு அந்த இடத்துல அந்த உருவம் மறைஞ்சும் போகுது. மறைஞ்சு போன அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில உட்காந்துட்டு இருக்கிற ஒரு நண்பர் சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த சிரிப்பு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி கொடூரமாவும் இருக்கு, அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி இருந்திருக்கு. ஹரிபிரசாத் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவன் எதுக்கு லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அவரும் பயத்துல அந்த ஃப்ரெண்ட்ஸை என்னாச்சு அப்படின்னு எட்டி பார்த்தா அந்த நண்பர் இருக்கார்ல, அவரோட முகபாவனையா இருக்கட்டும், நடந்துக்கிற விதமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரியாகவும் ஆரம்பிக்குது. அப்பவே இங்க இருக்கிற பசங்களுக்கும் புரிஞ்சிருச்சு, இப்ப இந்த இடத்துல அந்த உருவம் மறைஞ்சிருக்குன்னா கண்டிப்பா அந்த பேய் இவனை பொசாஸ் பண்ணிருக்கு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த நண்பர் இந்த வண்டியில இருந்து எகிரி குதிச்சு ஓடவும் முயற்சி பண்றாரு. ஆனா கூட இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பேய் பிடிச்ச அந்த நண்பருடைய காலை பிடிச்சி தடுத்துடுறாங்க, இங்க இருந்து ஓட முடியாத அளவுக்கு. அண்ட் ஹரிபிரசாத் இவங்க வீடு இங்க இருந்து கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி போனா ஈஸியா போயிடலாம். ஆனா அந்த சூழ்நிலையில இவங்களால அந்த இடத்த விட்டு நகரவும் முடியல. ஆனா அந்த நண்பருடைய நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டும் வருது. ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரியும் இருக்காரு. பல்ல கடிக்கிறதா இருக்கட்டும், இங்க இருக்கிறவங்கள முறைக்கிறதா இருக்கட்டும், அந்த விஷயமே இவங்களை பயமுறுத்துற மாதிரியும் இருந்திருக்கு. அப்போ ஹரிபிரசாத் இவர் என்ன பண்றாருன்னா, இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு அவரும் யோசிக்க, அப்ப அவங்க வண்டியில பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த வண்டிக்காக சில மந்திரிச்ச பொருள் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. அவருக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இருக்கு. இது மட்டும் இல்லாம குருவார் கோவில்ல இருந்து ஆணைப்பட்டம் ஏதோ ஒன்று சொன்னாங்க, அதை வாங்கி இந்த வண்டியில தான் வச்சிருக்காங்களா, அதுவும் இருக்கு. அந்த கோவில மந்திரிச்சு வண்டியில வச்ச எலுமிச்சை பழம்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஹரிபிரசாத் இதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப ஹரிபிரசாத் அவர் என்ன பண்றாருன்னா, அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து இந்த பாதிக்கப்பட்ட அந்த நண்பர் கையில வச்சு அப்படியே கையும் மூடுறாரு. இருந்தாலும் அடக்கவும் முடியல. அவர் ரொம்பவே வியர்டா நடந்துக்கிற அந்த ஒரு விஷயத்த பார்த்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ஈவன் ஹரிபிரசாத் இவர் எல்லாருமே வண்டியை விட்டு இறங்கி வண்டியோட டாப் மேல ஏறிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே பயந்துருக்காங்க. ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் கீழே இருந்து அந்த பேய் பிடிச்ச அந்த நண்பரை தடுத்து நிறுத்திட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த இடத்துல அந்த பேய் பிடிச்சிருக்கிற நண்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் பயந்த
சுபாவம் கொண்டவர், எங்க கூப்பிட்டாலும் வரமாட்டேன், வீட்டுல திட்டுவாங்க, லீவ் போட முடியாது அப்படின்னு பயந்துட்டே இருந்தார்ல அப்படின்றவர், அவருக்கு தான் இப்போ பேயும் பிடிச்சிருக்கு. அண்ட் இப்போ வண்டிக்குள்ள அஜய்ன்ற ஒரு நண்பர் மட்டும்தான் பேய் பிடிச்ச ஃப்ரெண்டான அபி அவரை தடுத்து நிறுத்திட்டும் இருக்காரு. மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வண்டிக்கு மேலே ஏறிட்டாங்க. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் மேல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சரி அவனை மட்டும் எப்படி தனியா விடுறது அப்படின்னு எல்லாருமே இறங்கி வந்து அந்த நண்பரை, பாதிக்கப்பட்ட அந்த நண்பருக்கு கொஞ்சம் துணையாவும் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி தனியா தடுத்து இருந்தார்ல அஜய், அவர் அந்த இடத்துல ஒரு விஷயத்தையும் நோட் பண்றாரு. அவருக்கு அப்படியே முன்னாடி தான் வண்டியோட சைட் மிரரும் இருக்கு. எதர்ச்சியா இங்க அபி இவரை பிடிச்சிக்கிட்டு அந்த சைட் மிரரை அப்படி பாக்குறாரு. பார்த்தா அஜய் இவருக்கு பின்னாடி அந்த உருவம், அதாவது இவ்வளவு நேரம் இவங்களை துரத்திட்டு வந்து இப்ப இங்க இருக்கிற நண்பரை பொசஸ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த உருவம் இப்போ அந்த இடத்துல தான் நிக்குது. நின்னது மட்டும் இல்லாம அந்த உருவத்தோட பார்வை எங்க இருக்குன்னா இந்த வண்டியோட ஃப்ரண்ட், அதாவது முன்பக்கத்துல தான் அதோட பார்வையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த பார்த்தா அஜய் இவரும், டேய் யாருமே பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க, அந்த உருவம் இப்போ நமக்கு பின்னாடி தான் இருக்கு, யாரும் பயப்படாதீங்க. ஏன்னா பயத்தை நம்ம வெளிக்காட்டிக்கணும்னா கண்டிப்பா நமக்கும் பிரச்சனை வரும், பயத்தை வெளிக்காட்டாம அமைதியா இருங்க அப்படின்னு அந்த நண்பரும் சொல்ல எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா இருக்காங்க. இப்படி எல்லாருமே பயத்தோடு இருக்கும்போது திடீர்னு இவங்க வண்டிக்கு முன்னாடி இருந்து நிறைய நாய்கள் குலைச்சிட்டு இவங்க வண்டியை நோக்கியும் துரத்திட்டும் வருது. அதாவது இங்க இருக்கிற நாய்ங்க வண்டியில உட்காந்துட்டு இருக்கிற இந்த பசங்களை பார்த்தா கடிச்சு கொதறிடும் அப்படின்ற ஒரு லெவலுக்கு எல்லாமே வெறியோட கத்திட்டு வர பசங்க எல்லாருமே பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. அஜய் இவரும் பயப்படுறாரு. இந்த இடத்துல அந்த நாய்ங்க ஆல்மோஸ்ட் கிட்ட துரத்திட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அஜய் இவரும் பயத்துல வண்டியை விட்டு இறங்கி வண்டியை கொஞ்சம் தள்ளின மாதிரி புஷ் பண்ணி வண்டி மேல ஏறி அந்த டோட்டலா அந்த டாப் மேல ஏறி உட்காந்துக்கிறாரு. இப்படி டாப் மேல ஏறி உட்காந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிற இடம் கொஞ்சம் மேடும் பள்ளமா இருக்கும். திடீர்னு பள்ளம் வரும், திடீர்னு மேடு வரும். இப்போ இவங்க இருக்கிறது மேடான ஏரியா, வண்டி அந்த மேடான இடத்துல தான் இருக்கு. இப்போ அஜய் இவர் லைட்டா தள்ளி விட்ட உடனே பார்த்தீங்கன்னா வண்டி சென்டர் பிரேக்லாம் போடவே இல்லை, அண்ட் வண்டி கியர்லயும் இல்லை. இப்போ அஜய் தள்ளி விட்டதுல அந்த வண்டி ஆட்டோமேட்டிக்கா அந்த ரோட்டோட சரிவு பக்கம் நோக்கி வேகமா போயிட்டும் இருக்கு. அண்ட் இந்த வண்டியை துரத்திட்டு வந்த அந்த நாய்ங்க உண்மையிலே இந்த பசங்களை வண்டி ஏதாச்சும் பண்றதுக்கு தான் துரத்திட்டு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இப்போ அஜய் இந்த வண்டிக்கு பின்னாடி அந்த உருவத்தை பார்த்தன்னு பசங்கிட்ட சொல்லியிருப்பார்ல, அந்த உருவத்தை நோக்கி தான் அங்க இருக்கிற அந்த திருநாய்கள் எல்லாமே வெறி கொண்டு பயங்கரமா குலைச்சிட்டு அந்த உருவத்தை துரத்திட்டு ஓடி இருக்கு. இந்த கேப்ல தான் இந்த வண்டி அந்த சரிவை நோக்கி கீழே பள்ளத்துல இறங்கிட்டும் இருக்கு. இப்ப ஹரிபிரசாத் இவர் என்ன பண்றாருன்னா, இப்படியே நாம விட்டோம்னா கண்டிப்பா ஏனாச்சும் முட்டுச்சுன்னா வண்டியும் காலி ஆயிரும், நமக்கும் அடிப்படும் அப்படின்னு ஹரிபிரசாத் இவர் என்ன பண்றாருன்னா அப்படி பின்பக்கத்துல இருந்து முன்னாடி மாதிரி உடனே பிரேக்கையும் போடுறாரு. இவர் பிரேக் போடுற அந்த ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் ஏடாகுடமா தான் போயிருக்கு. ஒரு பள்ளத்துல இவங்க வண்டியோட பின் டயர் மாட்டிக்குது. ஆனா அந்த பள்ளத்துல டயர் மாட்டினதுல பாத்தீங்கன்னா வண்டி ஒரு வேகமா வந்து திடீர்னு ஒரு நிறுத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறம் வண்டியில இருக்கிற நிறைய பேர் முன்னாடி போயிட்டு இடிச்சுக்கிறாங்க. இதுல நிறைய பேருக்கு கை காலெல்லாம் அடிபட்டு ரத்தமும் வர ஆரம்பிக்குது. பட் எலும்பு முறிவு அப்படின்ற ஒரு விஷயம் நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஆனா ரத்தம் வர அளவுக்கு நிறைய பேருக்கு தலையில கையில அப்படின்னு அடியும் பட்டிருக்கு. இந்த இடத்துல ஹரிபிரசாத் இவர் பிரேக்கப் போடாம அப்படியே விட்டுருந்தாங்கன்னா பக்கத்துல கொஞ்சம் பள்ளமும் இருக்கு. அந்த பள்ளத்துல வண்டி ஆக்சிடென்ட் ஆகி கண்டிப்பா இவங்களுக்கும் பெரிய அடியப்பட்டிருக்கும். அந்த வண்டியும் நல்லா பள்ளத்துல மாட்டிருக்கு, ரிவர்ஸ் எடுக்கவும் முடியல, வண்டி இந்த இடத்துல இருந்து நகர்த்தவும் முடியல. சரி வண்டி அப்புறமா ஆளுங்க வச்சு கூட நாம எடுத்துக்கலாம், இப்ப இந்த இடத்த விட்டு நகரலாம் அப்படின்னு எல்லா பசங்களும் வண்டியில இருந்து இறங்குறாங்க. ஆனா அந்த பேய் பிடிச்ச மாதிரி இருந்தாரு பாத்தீங்களா அப்படி, அவரும் அந்த இடத்துல கொஞ்சம் மயக்க நிலைமைக்கு அரை மயக்கத்துல இருந்துட்டு இருக்காரு. அவரையும் அப்படியெல்லாம் விட்டு வர முடியாதுல்ல. ஹரிபிரசாத் அண்ட் அஜய் இவங்க ரெண்டு பேருமே அவரை அப்படி கைத்தாங்களா கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டும் இருக்காங்க. அப்போ பின்னாடி யாரோ வராமலே இருக்கு அப்படின்னு இவங்க எதாச்சியா திரும்பி பார்த்தா அந்த உருவம் இவங்களை துரத்தி ஆல்மோஸ்ட் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. அதோட கை இப்படி வந்துட்டு இருக்கு இவங்களை தொடறதுக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் பசங்க முடிச்ச வரைக்கும் வேகமா ஓடலாம் முடியாது, ஏன்னா ஒருத்தர் பேலன்ஸா வச்சு கூட்டிட்டு வர்றாங்களே, ஸோ ஓடுறது கஷ்டம், முடிஞ்ச வரைக்கும் வேகமா நகர்ந்தும் போறாங்க. ஆனா இருந்தாலும் அந்த உருவம் இவங்களை விட்டுச்சான்னு கேட்டீங்கன்னா விடலை. பின்னாடி துரத்திட்டு வந்த அந்த உருவம் ஆல்மோஸ்ட் இங்க இருக்கிற அந்த பசங்களை அப்படி தொட வருது. சொல்ல போனா அந்த உருவத்தோட அந்த கைக்கும் இந்த பசங்களோட முதுகு பகுதிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்குள்ளதான் டிஸ்டன்ஸ் இருக்கும். கொஞ்சம் வேகம் கொடுத்து இவங்க சட்டையை பிடிக்கிறதுனா ஈஸியா பிடிச்சிருக்கலாம். அப்படி பிடிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய நாய்ங்க இந்த வண்டியை துரத்துன மாதிரி வந்திருக்கும். ஆனா பின்னாடி இருக்கிற அந்த உருவத்தை தான் துரத்திட்டு ஓடி இருக்கும்ல. இப்போ அந்த உருவம் அங்க இருக்கிற நாய்கிட்ட எல்லாம் தப்பிச்சு இவங்க கிட்ட வந்துருச்சு. ஆனா அங்க இருக்கிற அந்த நாய்ங்க திரும்ப இங்க இருக்கிற இந்த
உருவத்தையும் துரத்திட்டு வந்திருக்கு. இந்த உருவம் இந்த பசங்க அப்படி தொட வரும்போது பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற மொத்த நாய்களும் இந்த உருவத்தை சுத்து போட்டு பயங்கரமா குலைக்கவும் ஆரம்பிக்குது. இப்ப இந்த உருவத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தற்சமயமா அந்த இடத்த விட்டு போன மாதிரி மறைஞ்சும் போயிருக்கு. இங்க இருக்கிற அந்த பசங்களும் அப்படியே பயத்துல அப்படியே நின்று அந்த நாய்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த நாய்ங்க டைரக்டா அந்த உருவத்தை எங்க துரத்திட்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஏதோ ஒரு காடு மாதிரி இடமும் இருக்கு. அந்த காட்டுக்குள்ளதான் அந்த நாய்களும் பயங்கரமா குலைச்சிட்டும் கொடுத்து. ஸோ இப்ப இங்க இருக்கிற பசங்களாம் டேய் இந்த நிலைமையில நாம இப்படியெல்லாம் வீட்டுக்கு போக முடியாது, வண்டி இருந்தா மட்டும் தான் நம்ம வீட்டுக்கு போக முடியும், ஏன்னா மற்ற பசங்களோட வீடு இங்க இருந்து வேற வேற தூரத்துல இருக்கு, இப்படியெல்லாம் போக முடியாது. நாம இப்ப என்ன பண்ணலாம்னா ஹரிபிரசாத் நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, பின்னாடி நாங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த பின்னாடி டயர் பள்ளத்துல மாட்டிருக்குல்ல அந்த இடத்த நாங்க தூக்கிறதுக்கும் முயற்சி பண்றோம். அதான் நாங்க 4 பேர் இருக்கோம்ல, அபி இவன் தான் மயக்கத்துல இருக்கான், அவனை வெளியில உட்கார வச்சிடலாம், நாங்க 4 பேருமே பின்னாடி இருந்து தூக்குறோம், கண்டிப்பா இந்த பள்ளத்துல இருந்து வெளில வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹரிபிரசாத் இவரும் வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் இப்ப மயக்க நிலைமையில இருக்கிற அபி இவரை அங்க இருக்கிற ரோட்ல படுக்க வச்சிடறாங்க. மற்ற 4 ஃப்ரெண்ட்ஸுமே அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த பின்னாடி இருக்கிற அந்த இரும்பு பகுதியை பிடிச்சி அப்படி முடிஞ்ச வரைக்கும் தூக்கவும் ட்ரை பண்றாங்க, தள்ளவும் ட்ரை பண்றாங்க. பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பள்ளத்துல இருந்து அந்த வண்டியும் வெளில எடுத்துடுறாங்க. இப்படி வெற்றிகரமா அந்த பள்ளத்துல இருந்து வண்டியை வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்பாடா வண்டி எடுத்துட்டோம் அப்படின்னு. சரிடா நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு போயிட்டு அபி இவரை தூக்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல அபியை காணும். டேய் இவன் எங்கடா போனா அப்படின்னு திரும்பி பார்த்தா அபி இவ்வளவு நேரம் மயக்க நிலைமையில தானே படுத்திருந்தாரு, ஆனா இப்போ மயக்கமே இல்லாம ரொம்பவே தெம்பா வேகமா ஓடவும் ஆரம்பிக்கிறாரு. எங்க ஓடுறாருன்னா வீட்டு திசை இருக்கே அந்த திசையை நோக்கி ஓடல, அதுக்கு ஆப்போசிட்டா இவ்வளவு நேரம் இவங்க ஒரு ஆத்துக்கிட்ட இருந்து குடிச்சிட்டு வந்திருப்பாங்களே அந்த திசையை நோக்கி வேகமா ஓடவும் ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அஜய் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு 3 பேர் சேர்ந்து இவ்வியத்துக்குள்ள அப்படி ஓடுறான் அப்படின்னு அந்த அபி அவரை பிடிக்கிறதுக்காக இவங்களும் அவரை துரத்தி ஓடிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹரிபிரசாத் இவரும் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு, எதுக்காக இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னு. அவர் வண்டியில இருந்து இறங்கும் போதுதான் ஒரு விஷயத்தையும் நோட் பண்றாரு. அது என்னன்னா இவங்க வண்டியோட முன்பகுதியில பரோட்டா பீஃப் கறியும் இருக்கு. ஆக்சுவலா 6 பேருக்கும் வாங்கினாங்களே அதுல முன்னாடி கொஞ்சம் தான் எடுத்து வச்சாங்க சாப்பிட்றதுக்காக. ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது அப்படின்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்களே. இப்ப சாப்பிடாம இருந்த அந்த பீஃப் கறி பரோட்டாவும் இருக்கு, அந்த சாப்பிட வச்ச பீஃப் கறி பரோட்டா எல்லாமே அங்கதான் இருக்கு. ஒருவேளை இதுக்காக தான் வந்திருக்கும், இதை கொடுத்தா போயிருமோ அப்படின்னு இவரும் ஒரு குழப்பத்துல அந்த பீஃப் கறி பரோட்டா அதை எல்லாத்தையுமே கையில எடுத்துட்டு வண்டியை மூடிட்டு இப்போ அந்த ஆத்தங்கரையை நோக்கியும் போறாரு. ஆனா அந்த பக்கம் அபி அவரும் வேகமா போயிட்டு அந்த ஆறு இருக்கு பாத்தீங்களா அந்த ஆத்துலயும் குதிச்சிடுறாரு. குதிச்சு அப்படியே தண்ணிக்குள்ளேயும் போறாரு. இதை பின்னாடி துரத்துட்டு வந்த மத்த 3 ஃப்ரெண்ட்ஸும் பாக்குறாங்க, இவன் என்னடா லூசு மாதிரி பண்றா அப்படின்னு. அவங்களுக்கும் நீச்சல் தெரியும். உடனே அந்த தண்ணியில குதிச்சு அந்த நண்பரை பிடிச்சி வெளியில இழுத்துட்டு வராங்க. இந்த கேப்ல ஹரிபிரசாத் இவரும் அந்த ஆத்தங்கரை கிட்ட வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் சுத்தி முத்தி பாக்குறாரு. எக்ஸாக்டா எந்த இடத்துல அந்த பெண் பேய் உருவம் வந்ததும் அந்த இடத்துல அந்த பரோட்டா பீஃப் கறியை அப்படியே வைக்கிறாரு. எல்லாத்தையுமே பிரிச்சு யாரோ சாப்பிட்றதுக்கு அரேஞ்ச் பண்ற மாதிரி அதை அப்படியே அரேஞ்ச் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்த பண்ணும்போது பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் ஒரு மாதிரி ஆக்ரோஷமா வெறித்தனமா இருந்த அபி அதாவது பேய் பிடிச்ச அந்த நண்பரும் இப்போ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சாந்தமாக ஆரம்பிக்கிறாரு. ஆனா இப்படி இந்த பரோட்டா பீஃப் கறி ஓபன் பண்ணி வச்ச விஷயத்த மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணல. திடீர்னு அஜய் அண்ட் மத்த பசங்க எல்லாம் டேய் எவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம், இது எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்து இப்படி பிரிச்சு வச்சிருக்க, இதெல்லாம் நாய் எதனா வந்து சாப்பிட போகுது அப்படின்னு சொல்ல. பட் ஹரிபிரசாத் இவரும் டேய் எதுவுமே பேசாத, இதெல்லாம் இங்கதான் இருக்கும், கம்முன்னு வா போலாம் அப்படின்னு சொல்ல. பட் இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க டேய் நமக்காக வாங்கி வச்சதுராம், அதுவும் நமக்கு ரொம்பவே பிடிச்சது, இதை இப்படி விட்டு வரைய அப்படின்னு சொல்ல. பட் ஹரிபிரசாத் என்ன நடந்தாலும் தயவு செஞ்சு திரும்பி பார்க்காம வாங்க, எனக்கு என்னவோ இந்த ஒரு விஷயத்த பண்ணா நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு தோணுது, ஏன்னா நானும் ஒரு சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நான் சொல்றதை கேட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் புரிஞ்சுக்கிறாங்க. சரிடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. அப்ப ஹரிபிரசாத் சொல்றாரு, தயவு செஞ்சு யாருமே திரும்பி பார்க்காம வாங்க அப்படின்னு. ஆனா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க அதெல்லாம் கேட்காம இவன் என்ன திரும்பி பார்க்காமவான்னு சொல்றான். நம்ம திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி அந்த ஆத்தங்கரையை விட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்துடுறாங்க. வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே. அப்படி திரும்பி பார்த்த எல்லாருமே அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க வண்டியில இவங்களை துரத்திட்டு வந்தா அந்த உருவம் இப்ப எந்த இடத்துல அந்த மாட்டிறைச்சியெல்லாம் வச்சுட்டு போனாங்களோ அந்த இடத்துல குத்த வச்சு உட்காந்து அதெல்லாம் பயங்கரமா ஒரு ஆக்ரோஷ பசியோட சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சாப்பிடுற விஷயத்த பார்த்து எல்லாருமே மிரளவும் ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் ஹரிபிரசாத் இவரும் திரும்பி அந்த ஒரு விஷயத்த பார்த்திருக்காரு.
இதுக்கப்புறம் எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஆனா யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை. எதுவுமே இவங்களும் பின்தொடர்ந்துட்டு வந்த மாதிரியும் தெரியல. அப்படியே சேஃபா அவங்க ஆட்டோ கிட்டேயும் போறாங்க. ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்த விட்டும் கிளம்பிடுறாங்க. எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அடுத்த நாளும் வருது. அடுத்த நாள் வந்தா இதுல பேய் பிடிச்ச அந்த நண்பரா இருக்கட்டும், இன்னும் 1-2 பேருக்கு பயங்கர ஜுரமும் அடிக்குது. வீட்டுல அந்த பசங்களோட அம்மா அப்பா என்னாச்சு இவனுக்கு, ஏன் இப்படி ஜுரம் அடிக்குதுன்னு கேட்க, பட் இந்த பசங்க நைட் நடந்த எந்த விஷயத்தையுமே வீட்டுல சொல்லல. இல்லமா நாங்க கூலிங் எதனா குடிச்சிருப்போம், இல்லைன்னா சாப்பிட்டது சரி இருந்திருக்காது, அதனால தான் ஜுரம் வந்தது அப்படின்னு ஏதோ ஒரு ரீசனை சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் யாருமே நைட்டு அந்த இடத்துல போயிட்டு சாப்பிட்றதும் இல்லை. ஏன்னா மறுபடியும் இவங்க அந்த பேய்கிட்ட மாட்ட விரும்பல. இப்படிப்பட்ட சம்பவம் எக்ஸாக்டா எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலக்காடுல இருக்கிற மீனாட்சிபுரம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. ஆனால் இந்த ஏரியாவோட நேமை இவங்களும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பர்மிஷனோட தான் அந்த ஏரியாவோட நேமை நானும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவங்களுக்கும் திகில் சம்பவம் அப்படின்னு எதுவுமே நடக்காம இருக்கு. ஏன்னா இவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது அமானுஷத்தோன்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல. ஸோ அது வரைக்கும் இவங்க சேஃபாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த இவங்க நினைச்சு பயத்தோட தான் இருக்காங்க. இன்கேஸ் அன்னைக்கு ஏதாச்சும் ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, யாருக்காச்சும் பெரிய பிரச்சனை, ஏன் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது கூட நிறையவே வாய்ப்பு இருந்திருக்கு. ஏன்னா அப்போ வந்து பிரச்சனையை வந்து அப்படியே முடிச்சு வைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை இவங்களே பண்ணதுனால தான் இப்போ இவங்களும் பேய் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹரிபிரசாத் இவங்க லைஃப்பில் நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இந்த மாதிரி ரியல் லைஃப் இன்சிடென்ட் பேக் டு ரிவெஞ்ச் சேனலில் போஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சேனல் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒரு ஹாரர் ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம பேக் டு ரிவெஞ்ச் சேனல் இருக்கிறது மோஸ்ட்டாக தெரியல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களும் இதோட பெறுது உங்கள் நான்